செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் படிக்காதவர்கள் இல்லை என்ற நிலை உருவாகியுள்ளது. முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம். போலி மருந்து விவகாரம். சென்னையை சேர்ந்த 2 பேரை பிடிக்க போலீசார் தீவிரம். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் சிலைக்கு கவர்னர், முதல்வர் மாலை அணிவித்து மரியாதை. புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடத்தப்பட்ட வான வேடிக்கை நிகழ்ச்சி பொதுமக்கள் கண்டு ரசிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுவையில் படிக்காதவர்கள் இல்லை என்ற நிலை உருவாகி உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுவை அரசின் பள்ளி கல்வித்துறை சார்பில் காமராஜர் பிறந்த நாள் விழா மாணவர் நாள் விழாவாக காமராஜர் மணிமண்டபத்தில் கொண்டாடப்பட்டது. முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கிய விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, பொருளாதாரத்தில் முன்னேற கல்வி அவசியம் என்பதை உணர்ந்து அனைத்து குழந்தைகளும் கல்வி கற்கும் வசதியை உருவாக்கியவர் காமராஜர் என்றார். இதனால் தான் கல்வி கண் திறந்த காமராஜர் என்று அவரை அழைப்பதாக தெரிவித்த அவர், தமிழகத்தில் உள்ள அதிகாரிகளிடம் பேசும்போது அவர் எத்தகைய திட்டங்களை கொண்டு வந்து ஏழை மாணவர்களை படிக்க வைத்தார் என்பது தெரியும் என்றார். இன்று பல்வேறு பொறுப்புகளில் உள்ள அதிகாரிகள் பலர் தாங்கள் காமராஜரில் தான் படித்தோம் என்று கூறுவார்கள் என்றும் அவர் கூறினார். ஆட்சியில் மட்டுமல்லாது அகில இந்திய காங்கிரஸ் தலைவராகவும் செயல்பட்டு எடுத்துக்காட்டாக காமராஜர் விளங்கியதாகவும் அவர் புகழாரம் சூட்டினார். புதுவையில் ஏழை மாணவர்களும் கல்வி பயில வேண்டும் என்பதே அரசின் எண்ணம் என்று தெரிவித்த அவர், அதற்காகவே பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் 100% கல்வியை புதுவையில் தர முடியுமா என்ற கேள்வி எழுந்ததா, தற்போது பள்ளி கல்வி மட்டுமன்றி கல்லூரி கல்வியையும் வழங்க முயற்சித்து வருவதாக தெரிவித்தார். புதுவையில் படிக்காதவர்களே இல்லை என்ற நிலையை உருவாக்கி உள்ளதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். பள்ளிக்கல்வி முடிந்த மாணவர்கள் அனைவரும் உயர்கல்வி படிக்க வழிவகை செய்துள்ளதாகவும், இதனால் வரும் காலத்தில் வீட்டில் உள்ள அனைத்து குழந்தைகளும் பட்டம் பெற்றவர்கள் என்ற நிலை இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். போலி மருந்து விவகாரத்தில் சென்னையை சேர்ந்த 2 பேரை கைது செய்ய போலீசார் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். ராமேஸ்வரம் மண்டபம் பகுதியில் இருந்து கடந்த வாரம் ஸ்ரீலங்காவிற்கு இமாச்சல பிரதேசத்தில் உள்ள பிரபல மருந்து கம்பெனி பெயரில் வந்த மாத்திரைகள் போலியான மாத்திரைகள் என தெரிய வந்தது. உடனடியாக அந்த மருந்துகள் பிரபல நிறுவனத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு மருந்தின் தரம் குறித்து அந்நிறுவனத்திற்கு புகார் தெரிவிக்கப்பட்டது. உடனே அந்நிறுவன அதிகாரிகள் அவர்களுக்கு வந்த மருந்தினை சோதனையிட்டனர். அப்போது அந்த மருந்துகள் அந்நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்டது அல்ல என்பது தெரிய வந்தது. வேறு ஒரு நிறுவனம் பிரபல நிறுவனத்தின் பெயரில் போலியாக மருந்து தயாரித்து பிரபல நிறுவனத்தின் லேபிள்கள் போலவே போலியாக தயாரித்து விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த நிறுவனத்தினர் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் புதுச்சேரி குருமாம்பேட்டையில் உள்ள மருந்து நிறுவனம் பிரபல நிறுவனத்தின் பெயரில் போலியாக மாத்திரைகளை தயாரித்து சந்தைப்படுத்தியது தெரிய வந்தது. உடனே மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு அமைப்பிற்கு இத்தகவல் கொடுக்கப்பட்டது. இது குறித்து மத்திய தரக்கட்டுப்பாட்டு அமைப்பு புதுச்சேரி மருந்து கட்டுப்பாட்டுத்துறை, புதுச்சேரி காவல்துறை மற்றும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவிற்கு கடிதம் அனுப்பி வைத்தது. அதன் பேரில் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகளுடன் சென்று சம்பந்தப்பட்ட மருந்து தொழிற்சாலையில் சோதனை நடத்தியதில் போலியாக மாத்திரை தயாரித்தது உண்மை என தெரிய வந்தது. இதனையடுத்து அந்நிறுவன உரிமையாளரான சண்முகாபுரத்தை சேர்ந்த பிரபாகரன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். நிறுவனத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் அசல் தயாரிப்புகளைப் போல பேக்கேஜின், லேபிள், வர்த்தக முத்திரைகள் இருந்த நிலையில் 1 லட்சம் போலி கேப்சூல் மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டது. பின்னர் அதே குடவுன் மற்றும் தொழிற்சாலையில் மருந்துகள் கைப்பற்றி சீல் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கில் சென்னையை சேர்ந்த 2 பேருக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. அவர்களை பிடிக்க தனிப்படை விரைந்துள்ளனர். அவர்களை தொடர்ந்து மேலும் சிலர் இந்த வழக்கில் கைது செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது. பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாள் விழாவையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் 124வது பிறந்த நாள் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி அண்ணா சாலை, காமராஜர் சாலை சந்திப்பில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர்கள் ராஜவேலு, சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், அழகானந்தம், வையாபுரி மணிகண்டன், மோகன்தாஸ், நேரு என்கிற குப்புசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதேபோல பல்வேறு தரப்பினரும் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடத்தப்பட்ட வான வேடிக்கை நிகழ்ச்சியை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். பிரான்ஸ் நாட்டு தேசிய தினத்தை நினைவு கூறும் வகையில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் முதலாம் மற்றும் இரண்டாம் உலகப் போரின் போது உயிரிழந்த பிரான்ஸ் நாட்டிற்கு ஆதரவாக போரில் ஈடுபட்ட இந்திய வீரர்கள் மற்றும் பிரான்ஸ் நாட்டு வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து பிரெஞ்சு தூதரக வாயில் மற்றும் கடற்கரை சாலையில் வண்ணமயமான வான வேடிக்கை நடைபெற்றது. 20 நிமிடம் நடைபெற்ற இந்த வான வேடிக்கை நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் வசிக்கும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு வான வேடிக்கையை ரசித்தனர். இதற்கிடையே பிரெஞ்சு துணை தூதரகத்தில் ஒன்று கூடி ஆடி பாடி பிரான்ஸ் தேசிய தின விழாவை அவர்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். காமராஜர் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி பல்வேறு இடங்களில் கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பில் தொகுதி தலைவர் முருகராஜ் தலைமையில் காமராஜரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரது திருவுருவ படத்திற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் சபாநாயகர் பக்தவச்சலம், முன்னாள் வாரிய தலைவர் பாஸ்கர் ஆகியோர் முன்னிலையில் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்டோருக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. இதேபோல அரியாங்குப்பம் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாள் விழா வீராம்பட்டினம் காமராஜர் சாலை சந்திப்பில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி ஆகியோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தி இனிப்புகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவியருக்கு நோட்டு புத்தகம் மற்றும் 500க்கும் மேற்பட்டோருக்கு உணவு வழங்கப்பட்டது. கதிர்காமம் தொகுதி காங்கிரஸ் கமிட்டி சார்பில் முன்னாள் வட்டார தலைவர் முனுசாமி என்கிற சுந்தர் தலைமையில் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. பழுதாவூர் சாலை சண்முகாபுரம் அண்ணாவீதி சந்திப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காமராஜர் தமிழக முதல்வராக இருந்த காலத்தில் விவசாய வளர்ச்சிக்காக கட்டப்பட்ட அணைகள், மக்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொடங்கப்பட்ட நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம், திருச்சியில் நிறுவப்பட்ட PHEL, ஆவடியில் தொடங்கப்பட்ட கனரக வாகன உற்பத்தி தொழிற்சாலை உள்ளிட்ட அவரது ஆட்சிக்கால சாதனைகளை விளக்கும் வகையில் சிறப்பு பேனர் வைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய நிர்வாகிகள் அவரது கல்வி மற்றும் சமூக பணிகளை நினைவு கூர்ந்தனர். வட்டார தலைவர் முனுசாமி என்கிற சுந்தர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியருக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புகழேந்தி, ரவி, சிவராஜ், நாராயணசாமி, அன்பு செழியன், ராஜேந்திரன், ஞானசேகரன், மணிபாலு, முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவை கவிக்குயில் நகரில் உள்ள பாண்டுரங்கர் ஆலயத்தில் ஆஷாட நவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. மகாராஷ்டிரா பண்டர்பூர் ஆலயத்தின் கட்டமைப்பு மற்றும் வழிபாட்டு முறைகளை பின்பற்றி புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட கவிக்குயில் நகர் பகுதியில் சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீ மகாலட்சுமி ருக்மாயி சமேத ஸ்ரீ பாண்டுரங்கநாதர் ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் உள்ள பண்டரிநாதர் ஆலயத்தின் வடிவமைப்பை ஒத்த வகையில் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருப்பது தனிச்சிறப்பாகும். இந்த ஆண்டிற்கான ஆஷாட ஏகாதசி பெருவிழா ஜூலை 17 முதல் 26ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெற உள்ளது. விழா நாட்களில் தினமும் அபிஷேக அலங்காரங்கள் நடைபெற்றுள்ளன. குறிப்பாக இந்த ஆலயத்தில் நடைபெறும் திருக்கல்யாண உற்சவம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக பக்தர்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர். மகாராஷ்டிரா பண்டர்பூர் ஆலயத்தில் நடைபெறும் ஆஷாட ஏகாதசி விழா எவ்வாறு விமர்சையாக நடைபெறுகிறதோ அதே போல ஆன்மீக மரபுகளுடன் புதுச்சேரியிலும் இந்த விழா நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. புதுவை அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் 2 புதிய படிப்புகள் தொடங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கோரிமேட்டில் அமைந்துள்ள புகழ்பெற்ற மகாத்மா காந்தி அரசு முதுநிலை பல் மருத்துவ நிறுவனத்தில் இந்த கல்வியாண்டு முதல் மேலும் 2 புதிய முதுநிலை பல் மருத்துவ படிப்புகள் தொடங்கப்பட உள்ளன. தேசிய தரவரிசை பட்டியலில் தொடர்ந்து 2 ஆண்டுகளாக இடம் பிடித்து சாதனை படைத்து வரும் இந்த அரசு நிறுவனத்திற்கு மத்திய சுகாதாரத்துறை மற்றும் தேசிய பல் மருத்துவ கமிஷன் ஆகியவை புதிய துறைகளை தொடங்க தற்போது தங்களது அதிகாரப்பூர்வ அங்கீகாரத்தை வழங்கியுள்ளன. 2 ஆண்டுகளாக தொடர்ந்து தேசிய தரவரிசை பட்டியலில் இடம் பிடித்துள்ள இந்த நிறுவனத்தில் இந்த கல்வியாண்டு முதல் பல் சீரமைப்பு துறை, சமுதாய பல் பாதுகாப்புத்துறை ஆகிய 2 துறைகளில் புதிதாக முதுநிலை பல் மருத்துவ படிப்புகள் தொடங்குவதற்கு மத்திய சுகாதாரத்துறை மற்றும் தேசிய பல் மருத்துவ கமிஷன் அங்கீகாரம் அளித்துள்ளது. அதன்படி இந்த கல்வியாண்டு முதல் இந்த
2 முதுநிலை பல் மருத்துவ படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கை நடைபெற உள்ளது. இதன் மூலம் கல்லூரியில் இந்த ஆண்டு பல் மருத்துவ துறைகளிலும் முதுநிலை பல் மருத்துவ படிப்புகள் உள்ளன. புதுவை மாணவர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பல் மருத்துவ நிறுவனத்தின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி தெரிவித்துள்ளார். மாணவிக்கு ஆபாச சமிக்கை செய்த தொழிலாளிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனையை போக்சோ நீதிமன்றம் விதித்து உத்தரவிட்டுள்ளது. புதுவை வில்லியனூர் கூடப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் வாழும் இறைச்சி வெட்டும் தொழிலாளியான இவருக்கு திருமணமாகி குழந்தைகள் உள்ளனர். இதனிடையே கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அதே பகுதியில் சேர்ந்த 11ஆம் வகுப்பு பயிலும் 16 வயது சிறுமியிடம் அடிக்கடி ஆபாசமான சமிக்கைகளை செய்து வந்துள்ளார். இது குறித்து மாணவியின் தரப்பில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் வில்லியனூர் போலீசார் போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து வாள்முனியை கைது செய்தனர். இந்த வழக்கு புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கின் விசாரணை முடிவடைந்து நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி சுமதி குற்றவாளி வாள்முனிக்கு 3 ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க அரசுக்கு நீதிபதி உத்தரவிட்டார். இந்த வழக்கில் அரசு தரப்பில் சிறப்பு அரசு வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 13,160 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,05,280 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,340 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் படிக்காதவர்கள் இல்லை என்ற நிலை உருவாகியுள்ளது. முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம். போலி மருந்து விவகாரம். சென்னையை சேர்ந்த 2 பேரை பிடிக்க போலீசார் தீவிரம். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் சிலைக்கு கவர்னர் முதல்வர் மாலை அணிவித்து மரியாதை. புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடத்தப்பட்ட வான வேடிக்கை நிகழ்ச்சி பொதுமக்கள் கண்டு ரசிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.